வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் காயின் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகேஎக்ஸில் வந்து சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதில் வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த எஸ் காயின்லேயும் சில அப்டேட்டுகள் இருக்குது. ஸோ அதில் பார்ப்போம். முதல்ல இதை லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இது செய்கிறார்கள், தொடர்ந்து இதை செஞ்சுக்கொள்ளுங்கள். இதில் டாஸ்க்குகள் எல்லாம் புதுசு புதுசாக வரக்குள்ள இந்த டாஸ்க்குகளையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலமாக தான் நீங்கள் அதிக அளவில் இதில் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி டாஸ்க் கண்டு வரும். அந்த டாஸ்க்கை வந்து கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலமாக நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. விரைவில் வந்து இது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு இதில் காட்டும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ் காயின் ஸ்கின் அண்டு இப்போ இதில் எஸ் காயின் வந்து பை அண்ட் அடையாளத்தில் இருக்குது. ஸோ அதில் ஸ்கின்னை மாற்றுறது என்ன மாதிரின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை கிளிக் பண்ண கெட்ஸ் ஸ்கின்னை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களோட டாஸ்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, அதாவது இதில் அவங்க சொல்கிறாங்க இந்த எஸ் காயின் ரீட்வீட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து சேனல் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆளை இன்வைட் பண்ண சொல்கிறாங்க, கெட் ஸ்கின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆளை இன்வைட் பண்ணுறது. ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண கெட் ஸ்கின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கொடுத்து நாங்கள் அந்த இதை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதை நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்வைட் நியூ ஃப்ரெண்ட் டியூரிங், அதாவது இந்த ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இன்னொரு ஆளை நான் இன்வைட் பண்ணணும். பண்ணினேன்டா எனக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து வையன் இருக்கிறது வந்து இந்த அடையாளம் வந்து இப்படி மாறும் என்றதை அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள். இதே மாதிரி இவங்க போக போக ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தருவாங்க. முதலாவது டாஸ்க்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம்னா அடுத்ததெல்லாம் ஆக்டிவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இதெல்லாம் பார்ப்போம் விரைவில். ஓகே, இதில் வந்து மற்ற டாஸ்க்குகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்ரிடே டாஸ்க், ஏர்னுக்குள்ளே இருக்கிற டாஸ்க்குகள் அதில் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் அதாவது டெலிகிராம் வாலெட் அல்லது டவுன் கீப்பர் வாலெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. என்கிட்ட டெலிகிராம் வாலெட்டை கொடுங்கண்டுவேன். ஸோ கட்டாயம் இதுகளை செஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் விட்ரோல் தரக்குள்ள உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். நீண்ட காலமாக செஞ்சுட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நீண்ட காலமான மீனிங் சில மாதங்களாக. ஸோ விரைவில் வந்து இதில் வந்து விட்ரோவல் தர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அநேகமாக எல்லா டெப் காயின், அதாவது டெப் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுறது எல்லாமே இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ளே லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் மினக்கடுங்க. காலையில் ஒரு 1/2 அன் ஹவர், பின்னர் இரவு ஒரு 1/2 அன் ஹவர் செஞ்சிங்கன்னா கூட காணும். இதில் டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் இது ஒரு ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சின்ன அப்டேட் தருவோம்ன்றதுனால் இது சம்மந்தமான முழுமையான விவரங்கள் விரைவில் தாரேன். இந்த எஸ் காயினை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.